சரிகமபா சீனியர் சீசன் 4 எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோலாம் வந்து வெளியாகிருக்குது. ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க. யாரு இந்த இறுதிப் போட்டிக்குள்ள செல்லக்கூடிய முதல் போட்டியாளர்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகிருந்தது. இதுல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்மளுடைய விஜய் வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கிறாரு. அட்டகாசமான ஒரு பாடலையுமே பாடியிருக்கிறாரு. இவரை பற்றிய ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாகிருந்தது. இவர் என்ன பாடல் பாடியிருந்தாரு, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஹீரோ ஹீரோயின் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இதுல வந்து நம்முடைய விஜய் என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இளையராஜா அவர்களுடைய இசையில எஸ்பிபி சார் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் தகிட ததிமி என்ற பாடலை வந்து அவ்வளவு சூப்பராகவே பாடியிருக்கிறாரு நம்மளுடைய விஜய். இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு நம்முடைய ரசிகர்கள் எல்லாம் அட்டகாசமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராகவே வந்து வாழ்த்திருக்கிறாங்க. நம்முடைய சாய்ந்தவி மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை பாடுறதுன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. நீ ரொம்ப நல்லா பாடியிருக்கிறன்ற ஒரு விஷயத்தையும், அதே போல நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இப்பதான் வந்துட்டு இந்த போட்டி டஃபா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரா நம்மளுடைய போட்டியாளர்கள் கலக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அபிராமி மேமும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு தருணத்தை வந்து உன்னுடைய அப்பா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு, பார்த்து பெருமைப்பட்டுட்டு தான் இருப்பாரு என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய விஜய் வந்து சூப்பராகவே கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வந்து கடந்த வாரங்களெல்லாம் வந்துட்டு நிறையவே அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. போன வாரம் வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும், இந்த வாரம் வந்து தன்னுடைய கடின முயற்சியால கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கிறாரு. அந்த இறுதி சுற்றுக்குள்ள செல்ல தகுதியான போட்டியாளர்கள் என்ற அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய விஜயுமே வந்து வந்திருக்கிறாரு. இதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் வந்து கண்டிப்பா வந்து இறுதி சுற்றுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் ஆசைப்படுறோம். விஜயோட ரசிகர்களுமே வந்துட்டு கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதையும், விஜய் வந்துட்டு இறுதி சுற்றுக்குள்ள செல்லக்கூடிய போட்டியாளராக தெரிவாகுவாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல்ல இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.